Children, good morning. Today we are going to the science subject. Science subject நம்ம third lesson பார்க்க போகிறோம். Shakti's journey. சக்தியோட பயணத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது சக்தி, his father, mother and sisters கயல் and கவிதா lived in திருச்சி. சக்தி, அவங்க அம்மா அப்பா தங்கச்சி கயல் இன்னொரு தங்கச்சி கவிதா எல்லாருமே திருச்சியில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா they planned to go on tour of Chennai for the holidays. They had to reach the railway stations on board the train. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஹாலிடேக்கு வந்து சென்னைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. சென்னையில் டூர் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்காக அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயினில் கிளம்பணும். அவங்க எப்படி போவாங்க? how are we going to the station? அவங்க எப்படி ஸ்டேஷனுக்கு போவாங்க? இங்கே வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பஸ், கார், ஆட்டோ ரிக்ஷா, லாரி, ஆம்புலன்ஸ், ஃபயர் அண்ட் ரிஸ்க் வெஹிக்கிள், ஸ்கூட்டர், புல்லட் கார்ட், பைசைக்கிள். இந்த வெஹிக்கிள்ஸில் வந்து எதில் போவாங்க, அதாவது ஒவ்வொரு வெஹிக்கிள்ஸ்லேயும் எத்தனை பேர் போகலாம் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது பஸ்ஸுன்னா 50 பேர் போகலாம், 50 பீப்புள்ஸ். அது நீட்ஸ் ஃபியூல் கேரியர்ஸ், அதாவது அதுக்கு பஸ்ஸு போகிறதுக்கு வந்து கண்டிப்பாக எரிபொருள் தேவை, அதில் 50 பேர் போகலாம். கார்னால் நீட்ஸ் ஃபியூல், காருக்கும் எரிபொருள் தேவை, ஒரு 5 பேர் போகலாம். ஆட்டோ ரிக்ஷாவுக்கும் எரிபொருள் தேவை, ஆனால் அதில் 2 or 3 பீப்புள்ஸ் ஒன்லி ட்ராவல். லாரி வந்து கேரிஸ் கூட்ஸ், சரக்கு மட்டும் ஏற்றிட்டு போகும். அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வந்து டேக் சிக் பீப்புள் அண்ட் ஹாஸ்பிட்டல், நோயாளிகளை ஏற்றிட்டு போகும் ஆம்புலன்ஸ். அதே மாதிரி ஃபயர் அண்ட் ரிஸ்க் வெஹிக்கிள் வந்து புட்ஸ் ஆன் அவுட் ஃபயர், புட்ஸ் அவுட் அந்த ஃபயர் நடக்கிற இடத்துல வந்து அதை அணைக்கிறதுக்காக போகும். அதே மாதிரி ஸ்கூட்டர் வந்து 2 பீப்புளை மட்டும் ஏற்றிக்கும். புல்லட் கார்ட்டில் வந்து அதுக்கு ஃபியூல் தேவையில்லை, எரிபொருள் எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி பைசைக்கிள் வந்து த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி, சைக்கிளிங் கீப்ஸ் அஸ் ஃபிட். அதாவது அதுக்கு எரிபொருள் தேவையில்லை, சைக்கிளில் போகிறது ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, விச் வெஹிக்கிள் ஷுட் ஷக்திஸ் ஃபேமிலி சூஸ் டு ரீச் த ரயில் ஸ்டேஷன், டிஸ்கஸ் த ஆன்சர் அண்ட் ரைட் இன் ஹியர். அவங்க எதில் போயிருப்பாங்க? மிஞ்சி போனால் ஆட்டோவில் இல்லைனா காரில் போயிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். வி நோ தட் ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கிள் மேக்ஸ் த ஏர் டர்ட்டி. கேன் யூ நேம் சம் வெஹிக்கிள்ஸ் தட் டு நாட் கிவ் அவுட் ஸ்மோக்? அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, அது உங்களுக்கு தெரியுமா, அந்த நிறைய வாகனங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது நிறைய ஸ்மோக்ஸ்லாம் வெளியே விட்டுட்டு போவாங்க. அதனால அது ஏர் வந்து டர்ட்டியாக மாறிடுது. எந்த வாகனம் வந்து வெஹிக்கிள், அதாவது எந்த வாகனம் வந்து ஸ்மோக் இல்லாமல் போகுது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்கன்னா தெரியும். ஏன்னா வந்து சைக்கிள் போகும், புல்லட் கார்ட் போகும். ஏன்னா அது ரெண்டுத்துக்கு தான் எரிபொருள் தேவையில்லை. எரிபொருள் இல்லாத வாகனத்தில் கண்டிப்பாக ஸ்மோக் வராது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். இதில் வந்து நீங்கள் எது ஸ்லோயஸ்ட் வெஹிக்கிள் எதுன்னு டிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளை டிக் பண்ணுங்கள். ரயில்வேஸ், அதாவது சக்தி அண்ட் his families reached the railway station. They saw the vendors selling food and magazines. The station's masters waving a flag, porter loading the parcels and many kinds of train. Kayal said, "What a busy place the station." அப்படின்ற அதாவது சக்தியும் அவங்க ஃபேமிலி ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் போய் ரீச் ஆகிடுறாங்க. அங்கே போனோன்னே என்ன பார்க்குறாங்கன்னா வெண்டா செல்லிங் ஃபுட்டு பார்க்குறாங்க. அப்புறம் மெகாசின் கடையை பார்க்குறாங்க. அதாவது சாப்பாடு விற்கிறாங்களே அது கடை, மெகாசின் புக்ஸ்லாம் விற்கிற கடை. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அந்த ஃப்ளாகை வச்சுட்டு அசைச்சிக்கிட்டே இருக்காரு, அதை பார்க்குறாங்க. அதே மாதிரி போர்ட்டர் வந்து லோடை வந்து கேரி பண்ணிட்டு போகிறாங்க, பார்சலையும், அதை பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிற கையை சரிப்பா எவ்வளோ பிஸியாக இருக்குமா இந்த இடம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, எஸ் இட் இஸ் பிகாஸ் அ ட்ரெயின் கேரி மெனி பீப்புள் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் இன் அ ஷார்ட் டைம். ஆமாம்மா, ஏன்னா வந்து ட்ரெயின் வந்து நிறைய பீப்புளை வந்து கேரி பண்ணிவிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுது. அதனால தான், அதுவும் ரொம்ப கம்மியான டைமில், அதனால தான் இங்கே இவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தட் கேரி பீப்புள், பேசஞ்சர் ட்ரெயின் ஸ்டாப் அட் ஆல் ஸ்டேஷன். அதாவது ட்ரெயின்ஸில் வந்து எத்தனை வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அது எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கும். யூஸ்டு வித்தின் அண்ட் பிட்வீன் சிட்டிஸ், அதாவது சிட்டிஸ்னால் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சிட்டிஸ்க்குள்ளே மட்டும் நிற்கும். பட் ஆனால் ஸ்டேஷனாக எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கும். அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயின் யூஸ்டு வித்தின் சிட்டிஸ், அது சிட்டிஸ்க்குள்ளே போகிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னால் ஸ்டாப்ஸ் அட் ஸ்பெசிஃபை ஸ்டேஷன், ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஸ்டேஷனில் மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின்னா சரக்கு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் அந்த சரக்குகளை பொருட்கள்லாம் ஏற்றிட்டு போவோம். ட்ரெயின்ஸ் தட் கேரி குட்ஸ், சம் ட்ரெயின்ஸ் யூஸ் கோல் ஆர் டீசல் அட் ஃபியூல் டு மூவ், therefore they smoke. எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் ஆர் ஸ்மோக்லெஸ், ட்ரெயின் மூவ் ஆன் ட்ராக்ஸ். அதாவது சில ட்ரெயின் வந்து கோல்னா நிலக்கரியிலையோ அந்த டீசல்லையோ இல்லை சில எரிபொருளை வந்து அது வந்து நகரும். அந்த மாதிரி ட்ரெயின்லலாம் ஸ்மோக் வரும். ஸோ எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸில் வந்து ஸ்மோக்லெஸ். ஏன்னா ட்ரெயின்ஸ் மூவ் ஆன் ட்ராக்ஸில் தான் ட்ரெயின்லாம் போகும். சக்தி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி போர்டட் த ட்ரெயின் அண்ட் ரீச் த சென்னை. அவங்க ஒரு வழியாக ட்ரெயினில் ஏறி சென்னை ரீச் பண்ணிட்டாங்க. கேன் யூ ஐடென்டிஃபை த கைண்ட் ஆஃப் ட்ரெயின் தட் சக்தி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி கோஸ் டு ரீச் சென்னை? உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அவங்க எந்த ட்ரெயினில் போயிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. fill in the blanks. The trash train stop at all station. எந்த ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்த ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. பேசஞ்சர் ட்ரெயின். அடுத்தது த டேஷ் ட்ரெயின் கேரிஸ் கூட்ஸ். எந்த வண்டி வந்து சரக்குகளை ஏற்றி போனால் சரக்கு ட்ரெயின், கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு கூட்ஸ்ன்னு எழுதணும். அதே மாதிரி பேசஞ்சர் ட்ரெயின், மெட்ரோ ரயில், சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்
ட்ரெயின்ஸ் கேரி பீப்புள், அதாவது இந்த மாதிரி இந்த இது கேரி பீப்புளை வந்து எந்தெந்தெல்லாம் ட்ரெயின்லாம் கூட்டிகிட்டு போனால் பேசஞ்சர் ட்ரெயினும் கூட்டிட்டு போவோம், மெட்ரோ ட்ரெயினும் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினும் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கூட்டிகிட்டு போவோம், குட்ஸ் ட்ரெயின் மட்டும் கூட்டிகிட்டு போகுது அது சரக்கு வண்டி. அடுத்தது என்ன பண்ணாங்க, சக்தி அண்ட் ஹிஸ் ஃபேமிலி டுக் எ டூர் அரவுண்ட் சென்னை. தே விசிட்டட் த ஹார்பர். சக்தி தெர் ஆர் ஸோ மெனி போட்ஸ். அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, சென்னை ரீச் பண்ணி சென்னை வந்து இறங்குறாங்க. இறங்கின உடனே எந்த இடத்த பார்க்குறாங்கன்னா ஹார்பரை பார்க்குறாங்க. அப்போ சக்தி சொல்கிறா எவ்வளோ போட் நின்றுட்டுருக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் மதர் சொல்கிறாங்க, த ஸ்மாலஸ்ட் ஒன் ஆர் கால் போட்ஸ் அண்ட் the bigger ones are the ships. Ships carry a large number of people and goods from one country to another. அதாவது சின்னதாக இருக்கிற அந்த கப்பல் பேர் வந்து போட்டு, பெருசாக இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வந்து ஷிப், அது கப்பல். இந்த பெருசாக இருக்கு இல்லையா அந்த கப்பல் தான் என்ன பண்ணோன்னா பீப்புளையும் கேரி பண்ணிட்டு போவோம், அதே மாதிரி சில சரக்குகளையும் ஏற்றிக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஹிக்கிள்ஸ் ஆன் த வாட்டர் வேஸ். வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், வாட்டரில் போகிற வெஹிக்கிள்ஸை பற்றி பார்த்திங்கன்னா கட்டமரம் இருக்குது ஃபஸ்ட்டு. அது எப்படின்னா கட்டுமரம் யூசஸ் ஓர்ஸ் டு மூவ், யூஸ்டு ஃபார் ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மோட்டர் போர்டு யூசஸ் ஃபியூல் டு மூவ், இது வந்து எரிபொருளில் தான் போகும். கட்டமரம் வந்து அந்த துடுப்பில் தான் வந்து அது நகரும். ஆனால் வந்து மோட்டர் போட்டில் வந்து எரிபொருள் கண்டிப்பாக தேவை. அதுவும் என்ன பண்ணுவாங்க, ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செயிலிங் போர்ட், சேல்ஸ் ஹெல்ப்ஸ் இட் மூவ். அந்த செயிலிங் போர்ட் வந்து அந்த படகு இருக்கு இல்லைங்களா, அந்த படகுல அந்த ஒரு துணி மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, அது மூலியமாக தான் அது வந்து நகருது அப்படி சொல்லுவாங்க. யூஸ்டு ஃபார் ட்ராவல் அண்ட் ஸ்போர்ட், இது ஸ்போர்ட்ஸ்க்கும் ட்ராவலுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஷிப்பு யூசஸ் ஃபியூல் டு மூவ், இது கண்டிப்பாக எரிபொருள் மூலிமா தான் நகருது. இது வந்து நிறைய பீப்புளை கேரி பண்ணிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங்காக நிறைய கண்ட்ரிக்கெல்லாம் போகும் இது. The coracle is used to travel on lakes and rivers for short distance. It can carry 5 to 6 people. குரைக்கல்ன்றது படகு. இந்த படகு என்னன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் இருக்கிற அந்த தண்ணி வழி பாதையில் போகும். மோஸ்ட்லி இது வந்து லேக்லேயும் ரிவரில் தான் போகும். இதில் வந்து ஒரு 5 பேரோ இல்லை 6 பேர் தான் உட்கார முடியும் அப்படின்றாங்க. The children played on the seashore. அந்த சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஷீஷோரில் வந்து கடற்கரை அந்த மணலில் வந்து நல்லா விளையாடுறாங்க. கவிதா வாட் அ லவ்லி விசிட் அப்படின்றா. ரைட் த நேம் ஆஃப் த வெஹிக்கல். இந்த வெஹிக்கலோட நேம் என்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு வெஹிக்கலுக்கு வந்து ஷீப் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் என்ன இருக்குன்னா சேலிங் போட்டு. தேர்டு வந்து வெறும் போட்டு, அதாவது கட்டமரம். அப்புறம் பாருங்கள் ஏர்வேஸ். The vacations was coming to end. The family reached the Chennai airport as they were flying back to Trichy. Shakti, Kavita and Kayal were really excited to see the aeroplane. அதாவது அவங்க வெக்கேஷன் முடிஞ்சிக்கிட்டே வருது. அவங்க வந்து மறுபடியும் திருச்சிக்கு கிளம்புறாங்க. கிளம்பும்போது நேராக ஏர்போர்ட் போகிறாங்க. அங்கே போய் என்ன பார்க்குறாங்கன்னா அந்த ஏரோப்ளைன்லாம் நின்றுட்டு பார்த்து கவிதாவும் கயலும் ரொம்ப சக்தி இவங்களாம் ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறாங்க. கயல் கேட்குறா, லுக் அட் த பிளேன்ஸ் லேண்டிங் அட் டேக்கிங் ஆஃப். ஐ வாண்ட் டு பி அ பைலட். அப்பா அங்கே பாருங்களேன், இப்போ பிளேன் வந்து எப்படி லேண்ட் ஆகுது டேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து பைலட் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க, ஷியோர் யூ கேன், கண்டிப்பாமா நீ விரும்பினா அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்சர்வ் த ஸ்பீட் அட் விச் த ஏரோப்ளைன் ஆர் மூவிங், தே ஆர் த ஃபாஸ்டஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். நீ வந்து அந்த ஏரோப்ளைன் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது நீ நல்லா கவனிமா, ஏன்னா வந்து அதுதான் என்ன ஆகுது ஃபாஸ்டஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்தி சொல்கிறா, டஸ் த ஏரோப்ளைன் யூஸ் ஃபியூல் டூ, ஏரோப்ளைனுக்கும் எரிபொருள் தேவையா அப்படின்னு கேட்குறா. ஃபாதர் சொல்கிறாங்க, எஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபியூல். ஆமாம்மா, ஆனால் அதுக்கு வந்து சிறப்பான எரிபொருள் தேவை. நார்மலான எரிபொருள் இப்போ நம்ம பெட்ரோல் டீசல் போடுற மாதிரி கிடையாது, அதுக்கு வந்து ஒரு தனி எரிபொருள் இருக்குது, அதுதான் தேவை அப்படின்றாங்க. கைண்ட்ஸ் ஆஃப் ஏர்க்ராஃப்ட். திஸ் இஸ் அ ஹெலிகாப்டர். இட் கேன் கேரி அ ஃபியூ பீப்புள். இட் இஸ் யூஸ்டு பை த ஆர்மி டு சேவ் லிவ் இன் பிரிங் சப்ளைஸ் டியூரிங் ஃப்ளட் அண்ட் அதர் டிஃபிகல்ட்டிஸ். இதுதான் ஹெலிகாப்டர். இதை வந்து ஒரு கொஞ்சமான ஆளுங்க தான் போக முடியும், அதாவது ஃபியூ பீப்புள், ஒரு 4-5 பேர் தான் போக முடியும். இது வந்து ராணுவத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கேயாவது வெள்ளப்பெருக்கு இல்லை வேறு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணுன்னா இது யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா ஏரோப்ளேன் எப்படி இருக்குன்னா, this is an airplane. People use airplanes to go from one city or country to another. இட் ஆல்சோ கேரஸ் குட்ஸ். இதுதான் ஏரோப்ளைன்மா. இதில் தான் நிறைய பீப்புள்ஸ் போவாங்க. இது வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு சிட்டியிலேருந்து இல்லை கண்ட்ரிக்கு வந்து போகும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய வந்து சரக்குகளையும் ஏற்றிட்டு போவாங்க இதில் அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் ஆர் ஹாட் ஏர் பலூன்ஸ். தே ஆர் யூஸ்டு டு டெல் அஸ் அபவுட் த வெதர் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இது வந்து ஹாட் பலூன், ஏர் பலூன் வந்து இது வந்து வெதர் காலநிலையை அறிஞ்சிக்க யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்வர்டைஸ்மெண்ட்க்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹேவ் யூ சீன் ஒயிட் லைன்ஸ் லைக் திஸ் இன் த ஸ்கை? வாட் ஆர் தே? நீங்கள்லாம் ஸ்கையில் பார்த்துருக்கீங்களா? ஒயிட் கலரில் ஒரு லைன் மாதிரி போகும், அதெல்லாம் என்னன்னு தெரியுமா? அது வந்து ராக்கெட் போகிறதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே வெஹிக்கல்ஸ் கொடுத்துருக்காங்க. தட் மூவ் இந்த ஏரில் போகிற வெஹிக்கல்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக டிக் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், அப்புறம் ரோட் சேஃப்டி அது முடிஞ்சுட்டு அவங்க கிளம்பிய ரோடுக்கு வந்துட்டு ஹாவ் யூ சீன் தி சிம்பிள்ஸ்? டிஸ்கஸ் இட் வித் யுவர் டீச்சர்.
ஆல்வேஸ் யூஸ் த ஃபுட்பாத் ஃபார் வாக்கிங். நம்ம நடக்கும்போது எப்போவுமே நடைபாதையில் தான் நடக்கணும். இஃப் there இஸ் நோ ஃபுட்பாத் மேக்கிங் ஷுர் தட் த ரோட் இஸ் டு யுவர் ரைட். எப்போல்லாம் நடைபாதை இல்லையோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரோட்டில் நம்ம ரைட் பக்கமாக, அதாவது நம்ம ரைட் பக்கம் பார்க்குற மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், வைல்ட் ரைடிங் எ மோட்டார் சைக்கிள் வியர் ஹெல்மெட். நம்ம மோட்டார் சைக்கிள் வந்து மோட்டார் சைக்கிள் நம்ம போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் அணியணும். அதே மாதிரி வைல்ட் டிரைவிங் எ கார் யூஸ் த சீட் பெல்ட். நம்ம காரில் டிரைவிங் பண்ணும்போது கண்டிப்பாக சீட் பெல்ட் போடணும். அதே மாதிரி டு நாட் ரன் அக்ராஸ் த ரோடு. ரோடை கிராஸ் பண்ணும்போது ஓடக்கூடாது. நெவர் கோ அலோன் ஆன் த ரோட், ஆல்வேஸ் கோ வித் அன் எல்டர்ஸ். அதே மாதிரி தனியாக ரோட்டில் நடக்கக்கூடாது. சின்ன பசங்க இருக்கும்போது சின்ன பசங்க நீங்கள் தனியாக போகக்கூடாது. நீங்கள் அப்படியே ரோட்டில் கிராஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு பெரியவங்க கூட தான் கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூஸ் த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் or subway to cross the road. If there are none, use the pedestrian crossing, zebra crossing. கண்டிப்பாக நம்ம ரோடு கிராஸ் பண்ணும்போது பிரிட்ஜ் இருந்தால் பிரிட்ஜில் ஏறி கிராஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சப்வேக்குள்ளே இறங்கி கிராஸ் பண்ணலாம். அது ரெண்டுமே இல்லாத அப்போ ஜீப்ரா கிராசிங்னு சொல்லிட்டு நடுவில் ரோட்டில் வந்து சென்டரில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் கோடு போட்டிருப்பாங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும், அதில் தான் நம்ம கிராஸ் பண்ணணும். ஓகேங்களா. கிராஸ் வென் த டிராஃபிக் சிம்பிள்ஸ் ஆஃப் அ பர்சன் வாக்கிங் டர்ன்ஸ் க்ரீன். எப்போல்லாம் இந்த நடக்கிற ஒரு பச்சை கலர் சிம்பிள், ஒரு மனிதன் நடக்கிற மாதிரி பச்சை கலர் சிம்பிள் இருக்கும், அப்போ தான் நம்ம நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், at some places the road and the train track meet. It is called a level crossing. Never try to cross it when the gates are closed. இப்போது சில சமயத்தில் வந்து ரோடும் ட்ராக்கும் மீட் பண்ணுற மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம கண்டிப்பாக க்ராஸ் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். அதுவும் கண்டிப்பாக கேட் போட்டிருக்கும்போது நம்ம க்ராஸ் பண்ணக்கூடாது. ட்ரெயின் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் க்ராஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வந்து லெவல் கிராஸிங்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெண்டுமே மீட் பண்ணுற இடம் வந்து லெவல் கிராசிங். காமன் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோட் சிக்னல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் சிக்னல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஜோன்னா அங்கே டிரைவ் ஸ்லோவாக போகணும் அப்படின்னு அர்த்தம் இந்த சிம்பிளுக்கு. அதே மாதிரி அன்மேனடு லெவல் கிராசிங், பி கேர்ஃபுல் வென் கிராசிங். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாருமே இல்லாமல் இருக்கிற இது லெவல் கிராசிங்கு. இந்த ட்ரெயின் எப்போ வேணாலும் போகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் பார்த்து கிராஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கான சிம்பிள் தான் இது. அப்புறம் இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் கிராசிங், மூணாவது சிம்பிள். கிராஸ் ஹேர் ஒன்லி. அதாவது பெடஸ்ட்ரியன் கிராஸ் நம்ம அந்த நடைபாதை இருக்கு இல்லைங்களா, நான் சொன்ன ஜீப்ரா கிராசிங், அது வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பஸ் போட்டிருக்க பஸ் ஸ்டாப், இந்த பஸ் போட்டிருக்க இந்த சிம்பிள் இடத்துல தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ இங்கே தான் போய் நம்ம பஸ்க்காக வெயிட் பண்ணணும். லெவல் கிராசிங், செக் பிஃபோர் யூ கிராஸ். இந்த மாதிரி போட்டுருந்தாங்கன்னா இந்த இடத்துல லெவல் கிராசிங் இருக்குன்னு, அதாவது பஸ்ஸு போகிற ரோடும் இந்த ட்ராக் போகிற ரோடும் சந்திக்கிற இடம் தான் லெவல் கிராசிங் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டிருக்கிற இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணணும், ட்ரெயின் வருதான்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா டு நாட் ஹார்ன் ஹியர். இப்படி போட்டு இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நோ பார்க்கிங், டு நாட் பார்க் யோர் வெஹிக்கல் ஹேர். பி அப்படின்னு போட்டு அது மேலே கிராஸ் பண்ணுறதுனால இங்கே பார்க் பண்ணக்கூடாது, இங்கே வந்து வாகனத்தை நிறுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டல் ஜோன்னா இந்த மாதிரி பெட் மாதிரி போட்டு ஹெச் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கவே கூடாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி யூட்டன் அப்படின்னா நம்ம வண்டி எந்த இடத்துல திருப்பிக்கலாம், யூட்டன் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஸோ த ரோட் சைன் ஷோன் ஹேர் மீன்ஸ் தட் இஸ் அ நியர்பை. அதாவது இப்படி இருந்ததுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. த ரோட் சைன் சிக்னல் ஷோன் ஹேர் மீன்ஸ் தட் நியர்பை அப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நான் உங்களுக்கு. அதாவது பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு அர்த்தம், ஸ்கூல் ஜோன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ பிஏ வந்து நீங்கள் டிக் பண்ணணும். அதே மாதிரி திஸ் ரோட் சிக்னல் டேஷ் இண்டிகேட்ஸ். இந்த ரோட் சிக்னல் நமக்கு என்ன குறிக்குது, லெவல் கிராசிங் குறிக்குது. ஸோ லெவல் கிராசிங்னு எழுதுகிறோம். அடுத்தது ஐ கேன் ரன் வித்தவுட் ஃபியூல். என்னால் வந்து ஃபியூல் இல்லாமல் கூட ஓட முடியும் அப்படின்னா எதால் முடியும், பைசைக்கிளால் முடியும். ஐ ஸ்டாப் அட் ஆல் ஸ்டேஷன். நான் எல்லா ஸ்டேஷனும் நிற்கிறேன். அது எந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின். அதே மாதிரி ஐ ஃப்ளை இன் த ஸ்கை வித் அ ஃபியூ பீப்புள். நான் 5 பீப்புளை மட்டும்தான் ஏற்றிட்டு ஃப்ளை பண்ணுவேன் அப்படின்னா ஹெலிகாப்டர். ஐ கேன் ட்ராவல் போத் ஆன் அ லேக் அண்ட் ரிவர். நான் லேக் அண்ட் ரிவரில் தான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன்னா போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி மேட்ச் பண்ண பார்த்தீங்கன்னா கார் கொடுத்துருக்காங்க. கார் வந்து ரோட்டில் போகும். அதே மாதிரி ட்ரெயின் எங்கே போகும், ட்ரெயின் வந்து ட்ராக்கில் போகும். ஷிப் வந்து சீல போகும். அதே மாதிரி இது என்னது, இது வந்து லேக், போட் வந்து லேக்கில் போகும். இந்த சிக்னல் வந்து எதை குறிக்குதுன்னா இங்கே சிக்னலை குறிக்குது. இந்த ஏர் பலூன் வந்து ஏரில் போகும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். ஃபிஷர்மேன் யூஸ் மீ எ ஃபிஷ் அப்படின்னா கெட்டமரான். ஃபிஷர்மேன் வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க, கெட்டமரானா யூஸ் பண்ணுவாங்க. ஐ ஆம் யூஸ்டு பை த ஆர்மி டு சேவ் பீப்புள். எது, ஹெலிகாப்டர். எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் வந்து எதை குறிக்குது, ஆர் ஸ்மோக்லெஸ். எலக்ட்ரிக் ட்ரெயினில் வந்து ஸ்மோக்லெஸ், அது புகை வராமல் இருக்கும். அதே மாதிரி ஐடென்டிஃபை இன் த கரெக்ட் பேர்ஸ் பேஸ்டு ஆன் த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் புட் டிக். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஜோடியை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஷிப்பு, செயில் போட்டு, இது வந்து ரெண்டுமே தண்ணியில் போகிறது, இது சரியான ஜோடி. ஹெலிகாப்டர், ஏரோப்ளேன், இது ரெண்டுமே ஏரில் போகிறது, இது சரியான ஜோடி. பைசைக்கிள், லாரி, இது ரோட்டில் போகிறது, இதுவும் சரியான ஜோடி. காரும் கொரைக்கல், இது சரியான ஜோடி கிடையாது. ஏன்னா கார் ரோட்டில் போகும், கொரைக்கல் வந்து தண்ணியில் போகும். ஸோ இதை நம்ம டிக் பண்ணக்கூடாது, இதுக்கு தான் இன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் 2 ஆக்ஷன் தட் யூ ஷுட் நாட் டூ ஆன் த ரோடு. 2 ஆக்ஷன் எழுதணும், ஏதாவது நம்ம ரோட்டில் போகிறதுக்கான. டு நாட் ரன் அக்ராஸ் த
ரோடு எழுதுங்க. அதே மாதிரி நெவர் கோ அலான் ஆன் த ரோடு அப்படின்னு எழுதணும். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு டிக் த வெஹிக்கல்ஸ் தட் மூவ் யூஸிங் ஃபியூலில் மூவ் ஆகிற வெஹிக்கல் எழுதணும். அது எரிபொருளில் மூவ் ஆகிற வெஹிக்கல் என்ன பார்த்தீங்கன்னா காரு, இந்த லாரி, அதே மாதிரி இந்த பஸ்ஸு. இதில் வந்து 3மே போகும். ஹெலிகாப்டர் கூட போகும், ஷிப் கூட போகும், பஸ் கூட போகும். அதே மாதிரி இதில் வந்து வேனு, இது குறைக்கல் குறைக்கல் கிடையாது, வெறும் வேன் மட்டும்தான் போகும் இதில். ஸோ அப்போ வேனை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அப்சர்வ், திங்க் அண்ட் டிக் இந்த கரெக்ட் ஆக்ஷன். இதில் ரெண்டுத்தில் எது கரெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணுங்கள். அதாவது இதுதான் கரெக்டான ஆக்ஷன், இது தப்பு. சரிங்களா. இந்த மாதிரி ட்ரெயின் வரும்போது நடுரோட்டில் நடக்கக்கூடாது, மேலே தான் ஏறி போகணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேஃப்டியாக தண்ணியில் போகும்போது சேஃப்டியாக அந்த தண்ணிக்கான அந்த கோட் ஒன்று ஜர்க்கின் அந்த போட்டுட்டு போகணும். இதில் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போகும்போது கையெல்லாம் விட்டு குனிஞ்சு கையெல்லாம் விடக்கூடாது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி கூட்டமாக இருக்கக்கூடாது. ஸோ இதை டிக் பண்ணாதீங்க. இதில் தான் இந்த மாதிரி ரோட்டில் வந்து இந்த மாதிரி நின்றுட்டு தான் போகணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஐடென்டிஃபை த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ஐ ஃபாலோ ரோட் சேஃப்டி ரூல்ஸ். ஓகேவா. சரி, ஓகே சில்ட்ரன், உங்களுக்கு 3rd லெசன் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கான எக்ஸசைஸ் வந்து நான் இப்போ இதிலே சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. இமேஜ் நான் பின்னாலே சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன், பை பை.